சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா, இன்னையிலேருந்து ஒரு 5 நாளைக்கு மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. அவரு அவங்க நண்பர்கள் அவங்க தொழில் எல்லாம் சிறப்பாக அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. சாம்பார் தான் சாமி, ரசம், மோர். கொஞ்சமா போதும், அவ்வளோதான். சிவா திருச்சிற்றம்பலம். இந்தாங்க. போலாம். ஏன்னா எனக்கு உண்மையாங்க சாப்பாடு நம்பி இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். கண்டிப்பா அவங்களுக்கு வயிறார கொடுத்தாங்க. இந்த வீட்டுல இருந்து வரவங்க ஒரு குரூப் இருக்காரு. கொஞ்சமா கை மேல ஊதி குதிச்சு வர வர. சரி, சாப்பிடுவா. சரிங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. எந்த கோயிலுக்கு? என்ன ஊரு? எவ்வளோ நாளா இருக்கு? நாங்கள் டெய்லி கொடுக்குறோம். யாரும் இல்லைன்னா ஏன்னு தெரியும். சரி சரி சரி. சரி, உங்களுக்கு அவருங்க கொடுத்துட்டோம். சாம்பார் சூடாக இருக்கு. மாரிமுத்து வாங்கிப்பா. நாங்க சாம்பார் கொடுத்துட்டோம். சுடுது மேலே பிடிங்க. சாதம் வேணுமா? போதுமாப்பா மாரிமுத்து, போதுமா? சாப்பிடு. இன்னும் சாம்பார் வேணுமா? மோரா? தர ரெண்டு கொடுத்துட்டோம்.
சரி 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 உட்காருங்க, போகும்போது தந்துட்டு. சாமி சுட சுட இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க. கப்பு வச்சுருந்தீங்க, பிளேட் வச்சுருந்தீங்க, எங்கே அதெல்லாம்? ஏன்னா உங்களுக்கு தான், ஏன்னா இவ்வளோ கொதிக்க கொதிக்க கொடுக்குறோம், நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் சாம்பார் வேற என்ன சாமி இதை அவர் கொடுத்துட்டு வந்துருக்கு. சரி ஐயா, இன்றைய உணவு மணிகண்டன்றவர் தான் கொடுக்குறாரு. இன்றையிலேருந்து ஒரு 5 நாளைக்கு அவரு அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. அவங்க தொழில், அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாம்பார் கொடுத்துட்டுங்களா? அடியில் வச்சு சிவா திருச்சிட்டம்பலம். சாம்பார் மோர் தான் ஐயா இருக்கு. சிவாய் சிவா திருச்சிட்டம்பலம். சாப்பிடுங்க. வர வர சாமி. இந்த சாதம் கொடுங்க, சாதம் கொடுங்க, எல்லாருக்கும் சாதம் கொடுங்க சார். உங்களை தான் சொன்னேன். வைங்க வைங்க, கொடுத்துக்கலாம், வைங்க. பொறுமையாக எல்லாரும் கொடுத்துட்டு போகலாம். இந்த கப்பில் இருந்தாங்க சார். வேணுன்ற அளவு கொடுத்துருவோம் சாமி. வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. போதுன்னு அவங்க சொல்ற வரைக்கும் கொடுத்துருங்க. முறை இந்தாங்க, அப்பளம் தாங்க. சிவாயனம். என்ன சமையணும்? பிடிங்க பிடிங்க, ஒரு பக்கம் பிடிங்க, மேலே பிடிங்க. கொஞ்சம் கிட்ட பிடிங்க, சிந்தது போங்க. முறை இந்த அப்பளம் வாங்கிட்டீங்களா? இந்த பக்கம் செக்ஷன் மாதிரி பொறுமையா பொறுமையா இருங்க இருங்க இருங்க. இங்க பிடிங்க சாமி, அப்படி பிடிங்க. பொறுமையா பொறுமையா, கவலைப்படாதீங்க. நீங்க ஆட்டாம பிடிச்சிங்கன்னா நான் கரெக்டா ஊத்திடுவேன். அதங்க சிவாயன். என்ன சமையல்? சாம்பாரா? வாங்க சாமி. மேலே வச்சுக்கோங்க, சாதத்து மேலே வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. என்ன சமையணும்?
கீழே போட்டுருவாங்க. நிதானமா வாங்குங்க சாமி. சாதம் வாங்கிட்டீங்களா? எவ்வளோ வேணும்? டேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வைக்கணும். மோரா சாம்பார் சாம்பார் அங்கே இருங்க அவசரப்படாதீங்க. வாங்க, என்ன வேணும்? சாம்பாரா? சாம்பார் நெய்யா வேணும்? என்ன வேணும்? இங்க பிடிக்கணும், அப்படியே பிடிக்கணும். எடுங்க ஃபர்ஸ்டிங்கன்னா ஊற்ற முடியாது. இங்க பிடிக்கணும், சிந்தாம பிடிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா தான் சிந்தாம ஊற்ற முடியும். மோர் கொடுங்க. சாமி தெரியுமில்ல நமக்கு அளவு தெரியுமில்ல ரைட்டு வாங்கிக்கலாம். அதுமா சாம்பார் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன சாப்பிடுங்க. முடிங்க போட்டோம். சாப்பிடுங்க, நல்லா சாம்பாரை ஊற விட்டு சாப்பிடுங்க. சரிங்க. என்ன சமையணும்? சாயந்தரம் இதெல்லாம் ஊற்றுவா? போதுமா? நாங்கள் அப்போ வந்தோம். ரெண்டா வந்துடுச்சு. போதுமா? இவர் யாரு? நீங்க யாருங்க? இது சாமியா இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. வைஷ்ணவ கோயில் போறாரு. ஓ, பிசினஸும் பண்ணுவாரு. என்ன பிஸ்னஸ் பண்றீங்க? அதான் என்ன சில்லற பிஸ்னஸ்? சில்லற காயின் மாத்தி அந்த பிஸ்னஸ். இல்ல சில்லற பிஸ்னஸ். சரி இந்தாங்க காமிங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தரப்படும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது முதல். அப்பலாம் வாங்கிட்டீங்க. கொஞ்சம் தானே பிறகு போதுமா? சாப்பிட தான் வாங்குவேன். என்ன வேணும்? சாதம் வாங்கிட்டீங்களா? எவ்வளோ வேணும்? 2 வேலைக்கு ஆகிற மாதிரி வாங்கி. ஏன்னா நைட்ல எதையும் நம்ப முக்கா இன்னும் கொஞ்சம் சாம்பார் இது வரைக்கும் இருக்கு. அப்பலாம் தெரியும் இது மேலே இருக்கு. மோர் கொஞ்சமா? எவ்வளோ போட? திருவண்ணாமலையில் தான் சாப்பாடு கிடைக்கும். ஆந்திரா அங்கே போனால் ரொட்டி தான் கிடைக்கும். ஆமாம் இதுவும் பார்த்தா நம்ம இருப்போம். ரொட்டி கூட சாமி ரொட்டி சாப்பிட்டு தான் 3-4 மாசமா ஆளே ரொம்ப இழைச்சிட்டு டல்லாவில் உடம்பு குறைச்சிட்டு. சொல்லுங்க எவ்வளோ போடணும்? சாமி யாத்திரை போயிருந்தார் 4 மாசம். ஆமாம் அதான் கேட்குறேன். எவ்வளோ எங்க ஆளகண்ணா? ஆஸ்பத்திரி
எப்போ கேட்டாலும் ஆமா ஆஸ்பத்திரி அப்படிதான் வைப்பாங்க. ஆமா ஆமா ஆஸ்பத்திரியில எதனா கொடுத்தன இருக்கீங்களா என்ன? புத்தகம் இல்லைங்க 4 நாள் முன்னாடி நாளைக்கு நாளைக்கு அப்ப நான் எனக்கு ஓட போடல ஒரு வாரம் எங்க எந்த ஹாஸ்பிட்டல்? அங்க விற்கிற இது எல்லாம் முடி மக்கள் அங்கேயே போய் தங்கிடுறீங்களா? அங்கே வாட்சி இல்ல ஒரு ஒண்ணு ஒரு நாளைக்கு போக முடியாது இதுல என்ன ஒண்ணு சாம்பாரா அங்கே வெளியில அங்கே தட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருஷம் வந்துருவோம் நான் இதோட 24ஆம் தேதி வர சொன்னாங்க இந்த முட்டிக்காகவா? இதுவரை கார்டு வீங்கி மொத்தமா என்ன ஆமா. வீங்கி போச்சு காத்து 10 நிமிஷம் பயந்து இருக்கு நீர் கொத்து ஸ்கேன் எடுக்கணும் நான் வரேன். ம். சரி ஒரு நான் வாங்கிடுதேன் வாங்கிக்கோ. சொல்லிட்டு போறது இல்லையா? சாப்பிட்டே இல்லையா? ஏதோ இட்லி இட்லி ஒன்று காணாம வயிற்றுல. அதான் எதுவும் காணாம சுருக்கமா இருக்குது. சரி சரி. சுகர் ஒருத்தர் வராரு அங்க இருக்கிறாரா? பூ செடியெல்லாம் குடிக்க பாத்ரூம்லாம் போறதுக்கு வசதியா இருக்காங்க. பாத்ரூம் போட்டு எல்லாம் சரியா இருக்குது நல்ல மனுஷங்க அவரை போல யாரும் பார்க்க முடியாது நல்ல மனுஷன் பசியில கொடுக்கறதே சாப்பிடணும். பசியில இதெல்லாம் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஐஸ் பால் காய் மட்டும் போட்டுருங்க. அப்பலாம் வேண்டாம், காய் மட்டும். யாருக்கு? எனக்கு கொஞ்சம் வேற சாம் சிவாத்திரி சிற்றம்பலம். கொஞ்சம் எங்க போயிட்டீங்க? ஆளை காணோம். என்னாச்சு? உடம்பு சரியில்லை. என்னாச்சு? கல் மேல தூங்குறது அங்க கீழே போயிடுச்சு. தூங்கும்போது கீழே வந்துட்டீங்க? ஒன்லி மோர். வேற ஏதோ ப்ராப்ளமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே போயிடுச்சு. மோரா கத்திரிக்காய் இருக்கு நாய் வேற கட்டி வச்சுருக்காங்க. யார் உங்களையா? எல்லாரையும் கட்சி தான், நிறைய பேர் கட்சி இந்தாங்க இந்தாங்க. அப்பெல்லாம் சாப்பிடலாம். ஊசி போட்டீங்களா? ஆமா சாமி. அடி நம்மள தானே போட்டீங்க? பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு இங்கேயே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 ஊசி போட்டு அங்க போய் 5 ஊசி அதுல சுத்தி போடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க போட்டாங்கன்னா புண்ணா இருக்கா? உள்ள வரைக்கும் பல்லு எவ்வளோ ஆளா இருக்கு அவர் தூரம் போயிட்டு ஆழமா அங்க போய் ஊசிலாம் முடிஞ்சிச்சுங்களா? இருக்கு இன்னும் 3 இங்க போய் போட்டு. சரி சரி. நாளைக்கு போகணும். சரி. என்ன வேணும்?
போதுமா? ரசம்ல இல்லை ரசம் இல்லை. என்ன வேணும்? கிளி சாப்பாடு இதே இருக்கு. மோர் அந்த சாமி அவங்கள வந்து வாங்கிக்க சொல்லுங்க. வந்து வாங்கிக்க சொல்லுங்க. இல்லைங்க வரட்டும் வரட்டும், வரும்போது தரேன். ஏன்னா வாங்கிட்டு போய் நீங்கள் கடைக்காரங்களுக்குலாம் கொடுப்பீங்க. இல்லை, கடைக்காரங்களை கொடுக்க மாட்டேன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட பிளேட்டை கொடுத்து அங்கே ஒருத்தர் இருக்கிற இங்கே ஒருத்தர், நமக்கு தெரியாது எங்கே ஒருத்தர் எங்கே இருப்பார். இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எல்லாம் வாங்கிட்டாங்க மேக்ஸிமம். என்ன சாமி? எல்லாம் ரசம் இல்லை சாமி இன்னைக்கு. ரசம் வீட்டில் இருக்கு. நீங்க பாருங்க, உங்களை கலாச்சிட்டு இருக்கு. இன்னும் சாதம் வச்சுட்டேன். வெள்ளை ரசம் சாம்பார் ஃபுல்லாகவேவா? கொஞ்சமா காய் முடியுமா? பயங்கரமாக சொல்லுது. அப்படியே வைங்க, ஏற்றுறோம். இந்தாங்க சாமி, அப்பளம் தான். வர நீங்கள் தானே வாங்கிட்டு போனீங்களா? சரி 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 சாமி, ஒன்றும் சொல்லலை. வாங்கிட்டு போனீங்களேன்னு சொன்னேன். சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு தான் இருக்கும். சாப்பிடுங்க. என்ன சாமி? மோர் மட்டும். அங்கே போலையா? இல்லை சாமி, ஒரு வாரத்துக்கு மணிகண்டன் ஒருத்தர் லைனில் தான், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவருடைய ஸ்பான்சர். இதோட அடுத்த வியாழக்கிழமை தாங்க. நாளைக்கு கிடையாது. இல்லை, லைனில் 5 நாளைக்கு இருக்குது. வெள்ளிக்கிழமை வரைக்கும் அன்னதானம் இருக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது சாமி. டெய்லி இருக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை வேறு சாப்பிடுங்க. தாத்தா வாங்க. என்ன தாத்தா எங்கே வந்துட்டுக்கிறீங்க? வண்டி அப்புறம் தாண்டி போயிட்டு வெங்காயம் இந்த பழு குழம்பு தரும். குழம்பு ரொம்ப வச்சுட்டேன். சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க. இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய நம சிவாய. வாங்க. ஆமாங்க, நீங்க பெரியவர் தான். அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது ஐயா? உங்களுக்கு தான் கேட்குறேன். உங்களுக்கு 67. யார் பெரியவர்? நீங்க தாண்டிடுச்சுன்றீங்க. அவர் 67. உங்களுக்கு 67ஆ? 65. அப்பா நீங்க தான் ஐயா பெரியவர். நீங்க அண்ணா ஒரு தம்பி. என்ன வேணும்? கொஞ்சம் மோரா? சாப்பிடு. எங்க ஆளை காணோம்? எங்க போயிட்டீங்க? ஆளை காணோம்.
உனக்கு இல்லையா? எழுதில்லை. அவங்க கிட்ட உண்மை என் தட்டை குத்துரு, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு, என்ன நீ சாப்பிடு, அவங்களுக்கு கொடுக்காத. தட்டுதாங்க. பாத்திரத்தெல்லாம் எடுத்து முடிச்சு சாம்பார் மட்டும்தான். பாத்து என்ன வந்து வெயில் ரொம்ப கடுமையா இருக்கு, கிட்ட கிட்ட பிடிக்கும். சாமியாருங்களுக்கு ஐயா இல்லைங்கய்யா, நம்ம கிட்ட பிளேட் இல்லை இன்னும். நாங்கள் அதை பாருங்க, இன்னும் அந்த இது வரைக்கும் கொடுக்கணும். எல்லாம் பசியாக இருக்காங்க, யாருக்கு காலைல சாப்பாடு வரல. நம்ம போய் எங்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். மோரா என்னாச்சு, கூட ஆயிடுச்சா? ஏதோ தாலே காணோம், எங்க போயிருந்தீங்க? மோரேவா? கொஞ்சமா போடுங்க. என்னாச்சு, உடம்பு சரியில்லை? என்னாச்சு? பிரதோஷம் ஸ்பெஷல் அன்னைக்கு
போதும் போதும் ஐயா. சாம்பார் இருக்குது. சாம்பார் சாதம் வந்து வச்சிருக்கேன். மோர் ஊற்றுறது. வாங்க 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 ஐயா நமச்சிவாயம். போதும் என்ன வேணும்? இந்த மோர் இதில் சாம்பார். போதும். சாம்பார் ஓரம் ஓட்டுறதுக்கு காய் இருக்கா? இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடு. இன்னும் கொஞ்சம் ஓட்டுங்க. 10 எதற்கு 10 ரூபா அண்ணே. சாம்பார் வாங்கிக்கலாம் அண்ணே. சாம்பார் இருக்கு. யாருது தட்டு? இல்லைண்ணே. இல்லையா அது உன் தட்டு இல்லையா? என் தட்டு வந்து சைஸ் வாங்கிட்டுருங்க. இது யாரு? இந்த யாருக்கு வாங்கிட்டு போறீங்க? மோர் ஊற்றுங்க. எனக்கு தானே. உங்களுக்கு இல்லை இது. எனக்குண்ணே. என் தட்டுண்ணே. உள்ள இருக்குண்ணே. உட்காந்து சாப்பிடுங்க. சைஸ் வச்சுக்கண்ணே. சரி இப்போ உட்காந்து சாப்பிடுங்க. இந்த வரேன். நான் அங்கே அந்த இலை போட்டு போகிற பேசுறீங்க. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? எப்போ டாக்டர் வராரம்மா இன்னைக்கு? சொல்லுமா. சாம்பார் வேணுமா?